எப்படி இருந்தாலும் பா ரஞ்சித் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக எடுப்பார். ஆறுமாறாக பண்ணிட்டார் பா ரஞ்சித். உண்மையாக கூஸ் பம்ஸாக இருந்துச்சு ட்ரைலரு. விக்ரம் சார் நடித்த படம் வந்து தங்கலான் ட்ரைலர் வந்துருச்சு பார்த்தீங்களா? ட்ரைலர் செம்மையாக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அது படத்தில் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். பார்த்தேன் ப்ரோ படம் வந்து பார்த்தோன்னா அல்டிமேட் ட்ரைலர் ப்ரோ. சீரியஸாக செம்ம ட்ரைலர் கட்டு. உண்மையாலுமே ரொம்ப நாள் கழித்து சியான் விக்ரம் சாரை வந்து ட்ரைலரில் பார்க்கும்போது அந்த ஸ்லாங்கு, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, மெயினாக வந்து பார்த்தோன்னா ஃப்ரேமிங் ப்ரோ தாறுமாறாக பண்ணிட்டார் பா ரஞ்சித். உண்மையாக கூஸ் பம்ஸாக இருந்துச்சு ட்ரைலரு. எது மாதிரி படம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுதான் கேஜிஎஃப் தான் படம் மாதிரி இருக்குன்னு பார்க்குறோம். சொல்லுங்க. கேஜிஎஃப்ல அந்த ரியல் ஸ்டோரி என்ன நினச்சா அதை தான் காட்டுறாங்க. அது நல்லாயிருக்கும். எப்படி இருந்தாலும் பா ரஞ்சித் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக எடுப்பார். ஷார்ப்பாட்டாக பண்ண முடியாது. அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தார். அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். இது மேஜிக்கலாக இருக்கிறப்ப அவார்டு எப்படி தருவாங்கன்னு தெரியல. பட் மேஜிக் நிறையா இருக்குது. வச்சு எதுவும் கெஸ் பண்ண முடியாது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். விக்ரம் நல்லா நடிச்சிருப்பார், அவ்வளோதான். அது மட்டும் தெரியும் நல்லா. எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பார்க்கலாம். வெயிட்டிங் எப்போ வருது தெரியல. கம்மிங் சூன்னு போட்டுக்கிறாங்க, பார்க்கலாம். கம்மிங் சூன். வந்து பார்த்தோன்னா அவனில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட் மட்டும் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். உண்மையாலுமே வந்து தாறுமாறாக இருந்துச்சு ட்ரைலரு. ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு பார்த்தோன்னா 10க்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நான் 10.10 கொடுக்கலாம். உண்மையாகவே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ மெயினாக படம் வரதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக வந்து படம் வேறு லெவலில் இருக்குன்னு நான் நம்புகிறோம்.